ஆரம்பிக்கலாங்களா? இப்படி என்னதாங்க உங்க கேரக்டர்? நீங்களே சொல்லிருங்களேன். பழையபடி வில்லன் தான். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க், சேக் எஃபெக்ட் அந்த 2 ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இமேஜோட சைஸை 9:16 எடிட் வந்து பண்ணணும். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸை மட்டும்தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16. அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மூவ் பண்ணி கூட நீங்கள் சென்டர் வந்து செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ கூட நீங்கள் சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் தேவையில்லாட்டி நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இமேஜோட சைஸை எடிட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பீட் மார்க்குள்ள நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட்டர்ஸ் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் இதே மாதிரி வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி நம்மளுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு கூட நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை நீங்கள் வந்து வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க்கில் இருந்து தான் நம்ம இமேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தகுந்த மாதிரி நான் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இமேஜும் ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஓரளவுக்கு நான் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள இந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கலர் போயிடும்.
இப்போது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அந்த ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். என்ன பண்ண போகிறீங்க, இமேஜை கிளிக் பண்ண போகிறீங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லேயும் உங்களுடைய இமேஜை ஆட் பண்ணக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 சேக் எஃபெக்ட் ஒரு 4 சிசி எஃபெக்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு உள்ள எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் இதில் கொடுத்துருக்க எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை எங்கே, அதாவது நம்ம இப்போ எஃபெக்ட் 1ல் இருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து அந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ண எஃபெக்டை வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எஃபெக்ட்டில் போய் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண முடியாது. இதை நம்ம எப்படி காப்பி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த லேயர் மொத்தத்தையும் நம்ம வந்து காப்பி பண்ணணும். இப்போது நீங்கள் அந்த எஃபெக்ட் 2 இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆரம்பர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குதா, அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த இமேஜில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜுக்கு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ 3வது ஒரு இமேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ அந்த 3வது இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஸ்ட் டெயில் கிட்ட உள்ள 6 மார்க் இருக்கும், அந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கலர் ஐக்கான ஆஃப் பண்ணிக்கோங்க, பாரன் ஷேடோ ஆஃப் பண்ணிக்கோங்க, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க, ஸ்பீட் ஐக்கான ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எது ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் இங்கே பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட், அதாவது இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இமேஜ் வந்து விட்டுக்கோங்க. 5வது ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜில் நான் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பேஸ்டிலிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணால் வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. அந்த 2 இமேஜுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிசி எஃபெக்ட் தான் காப்பி பண்ண போகிறோம். ஒரு 4 சிசி எஃபெக்ட் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கன் இருக்கா, அந்த கண்ணைக்கனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆகும். நெக்ஸ்ட் அது கீழே உள்ளதை லைட் அதிகமாக டச் பண்ணாலே போதும் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிடும். இதே மாதிரி இந்த 4 செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 4 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை எங்கேருந்து ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அதில் செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அந்த செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 4 லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 4 லேயர் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த 4ஐயும் மறுபடியும் லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க.
கீழே 2 ஆர்மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆர்மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆடியோட எண்டுக்கு வரையா எக்ஸ்டெண்ட் வந்து ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோவை மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோவை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.